Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. Two types of materials என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், MCQs ஒன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. Now let us get into today's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது MCQs on 4th யூனிட். ஆல்ரெடி 3 யூனிட்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட். 4th யூனிட்ல பொயட்ரி செக்ஷனில் இருந்து தான் இன்னைக்கு MCQs அமைஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொயட்ரி செக்ஷனில் நிறைய போம்ஸ் இருக்குது. மேத்யூ ஆர்னால்டோட டோவர் பீச், ஸ்காலர் ஜிப்சி, ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஆண்ட்ரியோ டெல் சார்ட்டோ, ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன்ஸ் யுலைசஸ், W.B. Yeats's Byzantium, T.S. Eliot's The Wasteland, G.M. Hopkins's God's Grandeur, and W.H. Auden's The Unknown Citizen. Again, இன்னொரு poem இருக்கு, Ted Hughes' The Thought Fox. Okay, so all these poems, இது எல்லாமே யூனிட் 4ஓட poetry செக்ஷனில் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கிற சிலபி. இதில் இருந்து தான் இன்னைக்கு MCQs நம்ம பார்க்க போகிறோம். First question. Who was Matthew Arnold's father? மேத்யூ ஆர்னால்டோட ஃபாதர் ஒரு ரொம்ப பெரிய ரினோன்ட் ஸ்டேட்ஸ்மேன். அவர் யாருன்னு பார்த்துக்கலாம். எட்வர்ட் ஆர்னால்ட், எ பேங்கர். தாமஸ் ஆர்னால்ட், ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரக்பி ஸ்கூல். வில்லியம் ஆர்னால்ட், எ கிளர்ஜிமேன். சார்ல்ஸ் ஆர்னால்ட், எ poet. இதில் நம்மளோட ஆன்சர் என்னன்னா தாமஸ் ஆர்னால்ட், ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரக்பி ஸ்கூல். What theme is central in Dover Beach? இதுதான் செகண்ட் கொஸ்டின். டோவர் பீச்சோட தீம் என்ன அப்படிங்கிறது தான் செலிப்ரேஷன் ஆஃப் நேச்சர், ஜாய் ஆஃப் சைல்ட்ஹுட், லாஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் சர்டனிட்டி, ரொமான்டிக் அட்வென்ச்சர். இதில் எது தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் சர்டனிட்டி. இதுதான் டோவர் பீச்சோட தீம். Next one. What poetic form does Dover Beach mostly follow? Dover Beach-ஓட poetic form என்ன? மோஸ்ட்டாக அது எதை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஷேக்ஸ்பியரியன் சோனட், blank verse, free verse with irregular rhyme and meter, heroic couplets. ஸோ ஆர்னால்ட் ஃபாலோ பண்ணியிருக்குது free verse with irregular rhyme scheme. In Dover Beach, what does the sea of faith symbolize? ஸோ இதில் வர ஒரு ஃப்ரேஸ் தான் sea of faith. இது எதை குறிக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எக்கனாமிக் growth, power of nature, religious belief, once strong but now fading, strength of England. ஸோ இவர் ஒரு மாரலை திரும்ப கொண்டு வரணும்னு நினச்சி எழுதினவர் தான். ஸோ ரிலிஜியஸ் பிலீஃப், ஒன் ஸ்ட்ராங் பட் நவ் ஃபேடிங் பற்றி தான் ஆர்னால்ட் எழுதியிருப்பார். The Scholar Gypsy was inspired by a story in which book? ஸ்காலர் ஜிப்சி இவரோட ஃபேமஸான போம் தான். இதில் அவர் ஒரு ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. அது என்ன ஸ்டோரி? இந்த போம் எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எந்த ஸ்டோரிங்கிறது தான் கொஸ்டின். த அனாட்டமி ஆஃப் மெலன்கலி, த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், லைவ்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ஸ், எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா. இதெல்லாம் மற்ற ஆத்தர்ஸ் எழுதின கிரேட் ஒர்க்ஸ். இதில் எந்த ஒர்க்கில் இருந்த ஸ்டோரி அவரை இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஸ்காலர் ஜிப்சி எழுதுறதுக்கு அப்படின்னா The Anatomy of Melancholy. Which famous university is linked to the Scholar Gypsy's background? ஸோ ஸ்காலர் ஜிப்சியில் ஒரு யூனிவர்சிட்டி பற்றி அந்த பேக்ரவுண்ட் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸ்காலர் ஜிப்சியோட அந்த செட்டிங் பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட அதோட அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ விச் யூனிவர்சிட்டி? கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் Yale. Answer is Oxford. The poem is written in which meter? This is the next question. The answer is dactylic hexameter, iambic pentameter, trochaic tetrameter, and anapestic trimester. Okay, இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா excuse me,
Iambic pentameter is the answer. Arnold uses the scholar gypsy as a symbol of. Scholar gypsy ஒரு சிம்பிளா எதுக்கான சிம்பிளா காமிக்கிறார் அப்படிங்கறதான் question. Industrial England, Christian faith, enduring idealism and purity, literary fame. The answer is enduring idealism and purity. The poem can be best described as a meditation on. இந்த போமை ஒரு மெடிடேஷனா சொல்லலாம். எது மேல ஒரு மெடிடேஷனா சொல்லலாம்? Urban development, academic competition, lost ideals and spiritual emptiness, colonial expansion. பார்த்தீங்கன்னா இவரோட போம்ஸ்ல எல்லாம் அந்த பழைய விஷயங்களை எல்லாம் மறந்து போறோம் இல்லையா, அந்த பத்திய கவலைகளை நம்ம பார்க்கலாம். Lost ideals and spiritual emptiness. The scholar gypsy himself functions as a metaphor, symbol, simile, paradox. Scholar gypsy அவரே வந்து என்னவா அங்க வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அந்த நேமே வந்து சிம்பலா இருக்கு. Robert Browning was especially known for perfecting which poetic technique? எந்த டெக்னிக், இந்த கீழ்கண்டதுல எந்த டெக்னிக்கு ராபர்ட் ப்ரௌனிங் ரொம்ப பேர் போனவர்ன்றதுதான் கொஸ்டின். ஓகே, he was especially known for perfecting which poetic form or technique அப்படிங்கிறதுதான் கொஸ்டின். ஹைக்கூ, எபிக், டிராமட்டிக் மோனோலாக், எலிஜி. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹைக்குவா இல்லை, எப்பிக் எல்லாம் கிடையாது. ராபர்ட் ப்ரௌனிங், ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ எழுதியிருப்பாரு. இன்னும் அவரோட நிறைய போம்ஸில் அவர் மைலாஸ் டச்சஸ் அவரோடதெல்லாம், பட் சாரி, மைலாஸ் டச்சஸ் அவரோட போம் தான். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிராமட்டிக் மோனோலாக்னு சொல்லுவாங்க. ஓகே, இவரோட போம்ஸ் ஹீஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் டிராமட்டிக் மோனோலாக்ஸ். ராபர்ட் ப்ரௌனிங்னாலே டிராமட்டிக் மோனோலாக்ஸ்க்கு ரொம்ப பெயர் பெற்றவர். Who is Andrea addressing throughout the poem? ஸோ உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கிறது ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ. ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோவில் அந்த போம் வந்து அந்த ட்ராமட்டிக் மோனோலாக்னா எப்படின்னா அந்த போம் வந்து ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கும், அங்கே கூட யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு கான்வர்சேஷனல் டோனில் தான் இருக்கும், யார்கிட்டையோ சொல்கிற மாதிரி இருக்கும், அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எதிராளி இருக்கிறாங்களா கேட்குறவர் வந்து திரும்ப வந்து என்ன பண்ண மாட்டார், ரியாக்ட் பண்ண மாட்டார். மோனோலாக் தான், ஒருத்தரே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இன்னொருத்தரோட ரியாக்ஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்னா, இந்த பேசுறவர் என்ன பண்றாரு, ஓ நீ வந்து நான் சொல்றத கவனிக்க மாட்ற, நீ வந்து திரும்பி பார்க்குற, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே, அவரோட மோனோலாக்லயே தான் அவங்க செகண்ட் பர்சனோட இது பிஹேவியரும் நமக்கு தெரிய வரும். அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க, ஓ நீ அப்படி சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ மோனோலாக் வந்து ஒருத்தர் தான் பேசுவாங்க. இப்படிதான் ராபர்ட் ப்ரௌனிங் தன்னோட போம்ஸ் அமைச்சிருக்காரு. ஸோ அந்த ட்ராமட்டிக் மோனோலாக்ங்கிறது இதுதான். இதுல ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோல அவர் யாருக்கு அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். His servant, his teacher, his wife Lucretia, a fellow artist. The answer is his wife Lucretia. Lucretiaக்கு தான் அவர் ஃபுல்லா அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஓகே, in Andrea del Sarto, which quality does Andrea lack according to himself? Andrea del Sartoல ஆண்ட்ரியா அவரே ஃபீல் பண்ற ஒரு விஷயம், தன்கிட்ட இது பெரிய குறை அப்படின்னு அவர் நினைக்கிறது என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். டெக்னிக்கல் ஸ்கில் இல்லைன்னு நினைக்கிறாரா, வெல்த் இல்லைன்னு நினைக்கிறாரா, ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் ஆர் டிவைன் இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு நினைக்கிறாரா, ரெக்கக்னிஷன் இல்லைன்னு நினைக்கிறாரா? அவர்கிட்ட அவர் மிஸ் பண்றது எதுன்னு தெரியுங்களா? உண்மையா நிறைய விஷயம் அவர்கிட்ட இல்லைதான், பட் வந்து அவர் மிஸ் பண்றது ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் ஆர் டிவைன் இன்ஸ்பிரேஷன். இதுதான் தன்ட்ட இல்லைன்னு நினைப்பாரு. நான் எவ்வளவோ தன்னை ஒரு ஃபால்ட்லெஸ் பெயிண்டரா தான் அவர் சொல்வார். நான் ரொம்ப அழகா வரைவேன் மற்ற எல்லாரை விட, ஆனா இதுல ஏதோ ஒரு குறை இருக்கு. அது என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸ் இல்லை, ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன் இல்லை. மற்றவங்க கிட்ட குறை இருந்தாலும் அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷனும் ஸ்பிரிச்சுவல் கிரேட்னஸும் இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். What does Andrea envy in other painters like Michelangelo and Raphael? ஸோ இதுதான் மைக்கேலேஞ்சலோ ரஃபேல்ட்ட அவர் என்ன வந்து பொறாமப்படுறாருன்னா, their political power, their divine inspiration and soul, their romantic relationships, their money and fame. ஸோ அவர் வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படுறது their divine inspiration and soul. ஆண்ட்ரியாஸ் நிக்நேம் இந்த போமஸ், இதுல அவரோட நிக்நேம் என்ன, அவரை என்ன சொல்லி அழைப்பாங்க? த ப்ரௌட் பெயிண்டர், த பேஷனேட் ஆர்டிஸ்ட், த ஃபால்ட்லெஸ் பெயிண்டர், த ஜிப்சி பெயிண்டர்.
அவரை கூப்பிடுறது த faultless painter. குறையில்லாம குறைகளே தெரியாம வரைவார். A twilight piece, I might have painted it. What emotion is Andrea expressing here? இது வந்து ஒரு 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 ஒர்க்கை பார்த்து அவர் சொல்ற ஃபீல் பண்ணி இதை சொல்றாரு. A twilight piece, I might have painted. இது இந்த பீஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த இடத்துல வந்து அவர் என்ன மாதிரி ஒரு இமோஷனை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ப்ரைட், கண்டெம்ப்ட், envy and regret, joy. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொறாமையோடையும் வருத்தத்தோடையும் சொல்ற மாதிரி தான் இந்த லைன் அமைஞ்சிருக்கு. envy and regret. Who is the speaker in the poem Ulysses? Ulyssesல நம்ம ஸ்பீக்கர் யாருன்னா டெலிமாக்கஸ், ஒடிசியஸ், ஒடிசியஸ்க்கு இன்னொரு நேம் தான் யுலைசஸ், அக்கிலஸ், எமரைனா. ஆன்சர் இஸ் யுலைசஸ். The poem is written in which poetic form? இப்போ நம்ம யுலைசஸ்குள்ள வந்துட்டோம். இது வந்து எந்த poetic formல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஹீரோயிக் கப்லெட்ஸ், blank verse, sonnet, free verse. The answer is blank verse. blank verseல நிறைய poetic form இது இவங்க பார்த்தீங்க இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் நிறைய பேர் blank verse ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. யுலைசஸ் ஷேக்ஸ்பியர்னாலே blank verse தான், மார்லோ blank verse தான். ஓகே. Ulysses refers to his past adventures as a life of pain and regret, a dull and idle tale, a savage race, a life of roaming with a hungry heart. So, Ulysses வந்து தன்னோட past adventures மென்ஷன் பண்ணி தன்னை பற்றி என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், அவரோட லைஃப் வந்து பெயின் ரெக்ரெட்டோட இருந்ததா, ஐடிலா இருந்ததா, சாவேஜ் ரேஸ் ஒரு காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தாரா, இல்லைன்னா லைஃப் ஆஃப் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட் அப்படியே சுத்திட்டே இருந்திருக்கிறார். ஹங்க்ரி ஹார்ட்டோட ஒரு பசியான இதயமா, அதாவது எதை நோக்கி பசி அப்படின்னு சொன்னா ரோமிங், அதாவது டிராவலிங், அட்வென்ச்சர், இது மேல ஒரு தாகம் அவருக்கு உண்டு. ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எ லைஃப் ஆஃப் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். Which theme is most central in the poem? இந்த poemல எது theme? Domestic happiness, imperial conquest, restlessness and the heroic spirit, nature's cruelty. What is the answer of Ulysses? Ulysses ஓட central theme. Restlessness and heroic spirit. வயசாயிடும் யுலைசஸ்க்கு. ஆனா அவர் ரெஸ்ட் எடுக்கிற வயசுல அவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப ஒரு மரைன் இதுக்கு ரெடி ஆயிடுவாரு. ஓகே, அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு ரெடி ஆயிடுவாரு. திரும்பவும் கப்பல்ல பயணிக்கணும்னு நினைப்பாரு. The poet conveys the idea that a kingship brings happiness. Old age must be spent in rest. The heroic spirit does not age. Ruling a kingdom is the noble task. அப்போ போயிட் எந்த ஐடியாவை கன்வே பண்ணுது? கிங்ஷிப் ஹாப்பினஸை தரும்னு ப்ரூவ் பண்ணுதா? இல்லை, அவர் ஹாப்பினஸே இல்லை, கிங்காக தான் இருக்காரு, பட் இட்ஸ் நாட் ஹாப்பி. ஓல்ட் ஏஜ் மஸ்ட் பி ஸ்பென்ட் இன் ரெஸ்ட்னு நினைக்கிறாரா? அதுவும் கிடையாது. வாட் இஸ் தட் தென்? த ஹீரோயிக் ஸ்பிரிட் டஸ் நாட் ஏஜ். ஒருத்தனோட மனசுல வந்து இந்த தாகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அட்வென்ச்சர்ஸ், ஒரு த்ரில்லா லைஃபை வந்து அந்த அட்வென்ச்சரஸா அனுபவிக்கணும்னு நினைச்சா அதுக்கு வயசே ஆகாதான். ஓகே, உட்கார்ந்துருக்கவே உங்களால முடியாதான். த ஹீரோயிக் ஸ்பிரிட் டஸ் நாட் ஏஜ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இன் விச் ஏஜ் வாஸ் பைசாண்டியம் பப்ளிஷ்? பைசாண்டியம் பப்ளிஷ் ஆன இயர் இதில் எதுன்னு கேட்குறாங்க. 1928, 1923, 1930, 1919. ஆன்சரை பார்க்கலாம். ஆன்சர் இஸ் 1930. ஓகே. The historical city of Byzantium is known today as. Byzantium பற்றி ஈஸே 2 போம் எழுதியிருக்காரு இல்லையா, சேலிங் டு பைசாண்டியம், பைசாண்டியம் 2 போம் எழுதியிருக்காரு. நிறைய பேர் பைசாண்டியம் பற்றி நிறைய ரிமார்க்ஸ் வந்து லிட்ரேச்சரில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் சிட்டியாக சொல்லப்படுது. இந்த ஹிஸ்டாரிக்கல் சிட்டிக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த பேர், அதாவது பழைய பேர் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். Istanbul, Alexandria, Baghdad, Jerusalem. Which is the answer? Answer is Istanbul. So Istanbul தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் சிட்டியா, பைசாண்டியம் ஓட ஓல்டு நேம் வந்து இஸ்தான்புல். What was Yeats's nationality? ஈட்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றது தான் கொஸ்டின். அவரோட நேஷன் எது, நேஷனாலிட்டி எது? பிரிட்டிஷ், ஸ்காட்டிஷ், ஐரிஷ், வெல்ஷ். ஸோ த ஆன்சர் இஸ்
யுனைடெட் கிங்டம் சேர்ந்தவர் தான். பட் யுனைடெட் கிங்டம்ல எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4மே யுனைடெட் கிங்டம் தான். ஓகே. ஸோ ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர். ஒன் ஆஃப் த டாமினன்ட் தீம்ஸ் இன் பைசாண்டியம் இஸ், பைசாண்டியம் போம்ல என்ன தீம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், டொமஸ்டிக் ஹாப்பினஸ், த சோல்ஸ் ஜேர்னி ஆஃப்டர் டெத், லவ் அண்ட் பீட்ரயல். இவரோட போம்ஸ் எல்லாமே எதை பற்றி இருக்கும்னா, த சோல்ஸ் ஜேர்னி ஆஃப்டர் டெத். மோஸ்ட்லி அந்த கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும், ரைட்? The dolphin in the final stanza likely represents, இந்த பைசாண்டியம் போம்ல ஒரு டால்ஃபின் ஓட இமேஜ் இருக்கும். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் கொஸ்டின். A guide for souls to eternity, an ancient god, chaos in nature, earthly pleasure. A guide for souls to eternity. முடிவில்லாத அந்த தன்மையோட கலக்கிறதுக்கான ஒரு கைடாக தான் டால்ஃபினா அவர் காமிப்பார். அந்த டால்ஃபின் தான் சோல்ஸை வந்து எட்டர்னிட்டி கூப்பிட்டு போகுதுன்னு சொல்றாரு. The tone of Byzantium can be best described as, பைசாண்டியமோட டோன் எப்படி இருக்குன்றது தான் கொஸ்டின். ரியலிஸ்டிக் அண்ட் பொலிட்டிக்கல், நாஸ்டாலஜிக் அண்ட் காமிக், மித்திக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கல், பிட்டர் அண்ட் ரொமான்டிக். மித்திக்கல், மிஸ்டிக்கல்னாலே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல். மிஸ்டிக்கல் அண்ட் ஃபிலசாபிக்கல். வாட் இஸ் மேடம் சொசோஸ்ட்ரஸஸ் ரோல் இன் த போம்? இது எந்த போம்னா வேஸ்ட்லேண்ட். ஓகே, இப்போ நம்ம வேஸ்ட்லேண்ட் வந்துட்டோம், பைசாண்டியம் முடிச்சு வேஸ்ட்லேண்ட் வந்துட்டோம். வேஸ்ட்லேண்டில் மேடம் சொசோஸ்ட்ரஸ் இவங்களோட ரோல் என்னங்கிறது தான் கொஸ்டின். எ ரியல் கேரக்டர் ஃப்ரம் எலியட்ஸ் லைஃப், எ சிம்பிள் ஆஃப் ஏன்ஷியன்ட் ப்ராஃபஸி, எ கேரக்டர் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், a modern day priest. The answer is a symbol of ancient prophecy. ஓகே, அவங்கள வந்து ப்ராஃபஸின்னா தெரியும் இல்லையா, குறி சொல்றது, அதுக்கான ஒரு சிம்பிளாக தான் மேடம் சொசோஸ்ட்ரஸ் இருக்காங்க. ப்ராஃபஸின்னா பின்னால் நடப்பது, ஆரூடம் சொல்வது. வாட் இமேஜ் ends the first section of wasteland? வேஸ்ட்லேண்டோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிகிறப்போ என்ன இமேஜோட முடியுதுங்கிறது தான். Falling leaves, a storm, London Bridge falling down, dead men walking over London Bridge. The last answer தான். Okay, dead men walking over London Bridge. இந்த இமேஜோட தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து முடிவடையும். In which year was the Wasteland written? இது ரொம்ப ஃபேமஸான முக்கியமான போம். இது வந்து எழுதி பப்ளிஷ் ஆன வருஷம் வந்து 1922. What river is the central image in the fire sermon? ஃபயர் சாமான் வந்து அது 4 or 5 இதாக பிரிஞ்சிருக்கும் வேஸ்ட்லேண்ட். ஓகே, 5 பார்ட்ஸாக வேஸ்ட்லேண்ட் வந்து பிரிஞ்சிருக்கும். இதில் ஃபயர் சாமான்ங்கிறது 3rd பார்ட். இதில் சென்ட்ரல் இமேஜ் என்னங்கிறது தான் கொஸ்டின். த தேம்ஸ், த கேஞ்சஸ், த நைல், த டானியூபி. த ஆன்சர் இஸ் த தேம்ஸ். வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் 3 டீச்சிங்ஸ்? தத்தா, தயத்வம், தம்யதா. இந்த டீச்சிங்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்றது தான் கொஸ்டின். இதை பற்றி வேஸ்ட்லேண்டில் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. த பைபிள், த உபனிஷத்ஸ், த குரான், ஷேக்ஸ்பியர். ஸோ இவர் அதிகமாக உபனிஷத்ஸ்லேருந்து இந்த விஷயங்களை எடுக்கிறார். வாட் டஸ் சாந்தி 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 மீன்? சாந்தி 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 இது வந்து நம்ம சான்ஸ்கிரிட்ல இருக்க ஒரு வேர்டு தான். சாந்தின்னா நமக்கு தெரியும், அமைதிக்கு பேர் தான் சாந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பீஸ் பீஸ் பீஸ், ஜாய் டு த வேர்ல்ட், பீஸ் பீஸ் பீஸ், லவ் லவ் லவ், ஃபர்கிவ் ஃபர்கிவ் ஃபர்கிவ். ஸோ சாந்தி சாந்தி சாந்தினா பீஸ் பீஸ் பீஸ். வாட் தீம் டஸ் த வேஸ்ட்லேண்ட் ப்ரைமர்லி ரெப்ரசன்ட்? வேஸ்ட்லேண்டோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, fertile countryside, inner spiritual emptiness and cultural decay, technological process, war victory. பொதுவாக அந்த 19th 20th செஞ்சுரியில் பொயட்ஸோட மெயின் இதே வந்து என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ், மக்களுக்குள்ள அந்த ஆன்மீக சிந்தனையெல்லாம் குறைபடுது, கலாச்சார சீர்கேடு ஏற்படுது, மக்கள் வந்து அதிகமாக அந்த மொராலிட்டி நோக்கி நகரணுங்கிறத பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. ஆர்னால்டை பார்த்தோம், இவர் பார்த்தோம், ஈட்ஸ் பார்த்தோம், இப்போ பாருங்க இவரையும் பார்க்குறோம். யார்? டிஎஸ் எலியட். இன்னர் ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் அண்ட் கல்ச்சுரல் டீகே தான் வேஸ்ட்லேண்டோட தீம். இது ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் தான் வந்து வேஸ்ட்லேண்ட்.
20th செஞ்சுரியில் வெளிவந்த போம், ரொம்ப ஃபேமஸான போம் அது. வாட் இஸ் த சென்ட்ரல் ஐரணி இன் த டைட்டில் நோன் த அன்னோன் சிட்டிசன்? அன்னோன் சிட்டிசனில் என்ன ஐரணி இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். The citizen is a king. The citizen is famous. The citizen is unnamed yet fully described by statistics. The citizen is fictional. அதாவது இதில் என்ன ஐரணி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எக்ஸ்கியூஸ் மீ. ஐரணினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அன்னோன் சிட்டிசனில் அது என்ன மாதிரி ஒரு ஐரணி இருக்குன்னா, சிட்டிசன் கிங்கா, சிட்டிசன் ஃபேமஸா, இல்லை சிட்டிசன் இஸ் அன்னேம்ட் எட் ஃபுல்லி டிஸ்கிரைப்ட் பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவன் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவன் பேருக்கு பேரே இல்லை, நம்பர் மாதிரி கொடுத்து, ஆனால் அவன் என்ன பண்ணான், அவன் லைஃப் டைமில் என்ன பண்ணான்னு ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஐரானிக்கலாக இருக்கும், ரைட்? வாட் இஸ் த சிட்டிசன் பிரைஸ்ட் ஃபார் இன் த போம்? இந்த போமில் சிட்டிசனை எதுக்காக பிரைஸ் பண்ணுறாரு? பீயிங் கிரியேட்டிவ் அண்ட் ரிபல்லியஸ், பீயிங் ஒபீடியன்ட் அண்ட் ஆவரேஜ், இன்வென்டிங் எ மெஷின், ஃபைட்டிங் இன் அ வார். எதுக்காக அவன் பாராட்டப்படுறான் அப்படின்னு சொன்னால், பீயிங் ஒபீடியன்ட் அண்ட் ஆவரேஜ், ஒரு ஆவரேஜான சிட்டிசன், அதனால அவங்களுக்கு சந்தோஷம். எந்த ஒபீடியண்ட்டாக இருக்கான், கவர்மெண்ட் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பான், என்னென்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அது எல்லாமே பண்ணுறான். அதனால அவன் ஒரு ஒபீடியண்டா ஆவரேஜ் சிட்டிசனா அவங்க பிரைஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், இங்கேயும் ஓகே. The answer is the citizen is unnamed yet fully described by statistics. What is the citizen praised for in the poem? Being creative and rebellious? No, being obedient and average is the answer. He had everything necessary to the modern man. A phonograph, a radio, a car and frigidaire. இது unknown citizenல வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது என்ன சொல்ல வருதுங்கிறது தான் கொஸ்டின். வாட் டஸ் திஸ் சஜஸ்ட்? மெட்டீரியல் திங்ஸ் டிஃபைன் மாடர்ன் சக்சஸ். ஹீ வாஸ் அ கிரேட் இன்வென்டர். ஹீ வாஸ் அ போயட். ஹீ லேக் கம்ஃபர்ட். இது நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு 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 மாடர்ன் மேனுக்கு மெட்டீரியல் திங்ஸ் தான் அவனோட சக்சஸை டிஃபைன் பண்ணுது. அவன்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு தான் அவனோட வெற்றி தீர்மானிக்கப்படுது. அதுதான் சொல்லுது, ஒரு மாடர்ன் மேனுக்கு இதெல்லாம் தேவை. Was he free? Was he happy? The question is absurd. இப்படிதான் முடியும் அந்த போம். ஓகே, வாட் இஸ் த டோன் ஆஃப் திஸ் லைன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சீரியஸாக இருக்கா, ஜாய்ஃபுல்லாக இருக்கா, சர்காஸ்டிக் அண்ட் டிஸ்மிசிவாக இருக்கா, ரொமான்டிக்காக இருக்கா? சர்காஸ்டிக் அண்ட் டிஸ்மிசிவாக தான் இருக்கு. சர்காஸ்டிக், வாஸ் ஹி ஃப்ரீ, வாஸ் ஹி ஹாப்பி அப்படிங்கிறது சர்காஸ்டிக்காக இருக்கு. த கொஸ்டின் இஸ் அப்சர்ட், அந்த கேள்வியெல்லாம் தேவையே இல்லாதது அப்படின்ற மாதிரி அதை ஒதுக்கி தள்ளப்படுது. ஓகே, ஸோ சர்காஸ்டிக் அண்ட் டிஸ்மிசிவ் தான் ஆன்சர். எதுக்குப்பா கேட்குறீங்க? அவன் சந்தோஷமா இருந்தான், நான் தேவையே இல்லை, அவனுக்கு இதெல்லாம் இருந்தது, அவன் ஒபீடியண்டா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போக முடியும். வாட் டஸ் த ஃபாக்ஸ் மெயின்லி ரெப்ரசன்ட் இந்த போம்? கடைசியாக அந்த லாஸ்ட் போம்ல தாட் ஃபாக்ஸ்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ். டேஞ்சர் இன் த வைல்டு ரெப்ரசன்ட் பண்ண ரியல் அனிமலா, த poet's imagination and the birth of a poem, loneliness in nature. ஆன்சர் the poet's imagination and the birth of a poem. ஏன்னா தாட் ஃபாக்ஸ் இஸ் நத்திங் பட் poet's imagination. அது அப்படியே ராத்திரி நேரம் மெதுவாக வரும் தாட், அது ஆக்சுவலி ஃபாக்ஸ் இல்லை, அவரோட இமேஜினேஷன். வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த தாட் ஃபாக்ஸ்? தாட் ஃபாக்ஸோட மெயின் தீம் என்னங்கிறது தான் கொஸ்டின். டெத், அனிமல் லைஃப், the creative process of writing poetry, human conflict. இப்பதான் சொன்னேன் இல்லையா, the creative process of writing poetry தான் thought fox oda main thing. Hope you understood. Thank you for watching.